டைகர் வந்து மாடலா இப்ப ஏன் முன்னாடி மரமா வச்சிருக்கிறேன்னா காடு அப்படிங்கிறது வெறும் மரம் மட்டும் இல்ல, ஒரு மரத்துக்கு எத்தனை உயிர்கள் இருக்குங்கிறத நீங்க பாக்கணும். அதை நீங்க ஃப்ரீயா வரும்போது கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு மரத்துல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் உயிர் வாழ முடியும். அப்படியானால் காடுங்கிறது கோடிக்கணக்கான மரங்கள் உள்ளடக்கிய ஒரு காடா இருக்கு. நமக்கு வந்து எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கலாம். நாம் சுவாசிக்கிற காத்து கொடுத்தீங்களா, காத்த காசு கொடுத்து வாங்க முடியாது. எனவே நாம் வெளிவிடுகிற அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடு அதை தங்கள் உணவாக எடுத்துக்கொண்டு அதை வந்து கார்பன் டை ஆக்சைடை சாப்பிட்டுட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். அதுதான் நாம் உயிர் வாழ்வோம். நீர் இல்லாமல் கூட சில மணி நேரம் மனிதனால் உயிர் வாழ முடியும். சாப்பாடு இல்லாமல் சில நாட்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் சில நிமிடங்கள் கூட காற்று இல்லாமல் கண்டால் உயிர் வாழ முடியாது. அந்த காற்றை தரக்கூடிய ஒரே ஜீவன் வந்து மரங்கள் தான். அதனாலதான் நாம் ஏன் வனத்துறையும் ஃபாரஸ்டையும் ஏன் பாதுகாக்கணும்னா, காற்று இல்லாமல் ஒரு வாழ்க்கையே நம்மளால வாழ முடியாது.